அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா ஆகிய இருபெரும் தெய்வங்களை வணங்கி இந்த பதிவை வெளியிடுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா இருப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நீண்ட நாளாக ஆயிடுச்சு பதிவு போட்டு. இது ஒரு அரசியல் பதிவு. என்னென்னா, இந்த சட்டசபையில் யார் யார் பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்கன்னு எல்லாருமே ஊடகத்தினால பார்த்துட்ருப்பீங்க. அதில் தெளிவாக பேசுகிறது அண்ணன் எடப்பாடியார் அவர்களும், அன்பு சகோதரி சௌமியா ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தான். இவங்க 2 பேரும் தான் தெளிவாக அழகாக பேசுகிறாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுனாக்க, இப்போ ஒரு எடப்பாடியார் இந்த மாதிரி பேசி இன்னும் டெவலப் ஆகிடுமாங்கிற ஒரு சூழ்நிலையில் தேவையில்லாத இடையூறுகளை செஞ்சிட்ருக்காங்க. இந்த 2 நாளைக்கு முன்னாடி, நேற்று கூட்டத்திலேயே முன்னாள் கூட்டத்திலேயே இவர் அண்ணன் செங்கோட்டையன் பேசியிருக்காரு. இன்னும் 10 எம்எல்ஏக்கள் தாவேக்காவுக்கு வராங்களாம். இது அவருக்கு தேவையில்லாத ஒரு வார்த்தை. அப்போ இவருடைய எண்ணம் என்னென்னா, அதிமுக எப்படியாவது அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காருங்கிறது தான் நல்லா தெரிஞ்சு போச்சு வெட்ட வழியாக. அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தொண்டனை கூட உங்களால் கட்சியிலிருந்து கண்டிப்பாக அழிக்க முடியாது. அதனால் அவர் எடப்பாடியார் என்ன கேட்குறாரோ அதுக்கு தகுந்த முறையில் பதில் கூறுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி எம்எல்ஏக்கள் வராங்க போகிறாங்க அப்படின்ட்டு பேசாதீங்க. அது மக்களை திசை திருப்பக்கூடிய செயல். ஆனால் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்னென்ன பேசுகிறீங்கிறத மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. அதனால் உங்களாலலாம் இனிமேல் எதுவும் மக்களை ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் எல்லாம் ஏதோ தவறு செஞ்சு விட்ட மாதிரி நினச்சிட்ருக்காங்க. அவ்வளோதான் ஒன்று. 2வது, இன்னும் சினிமா முகத்திலேருந்து சில பேர் வரல. அது ஏற்கனவே நிறைய பேர் விமர்சித்தாங்க. புஷி ஆனந்த் அமைச்சர் சர்க்கார் படத்தை அதிமுககாரங்க கிழிச்சதுனால தான் அதிமுக தோத்துச்சுங்கிறார். ரொம்ப கேலி கூத்தாக இருக்குது. இன்னும் சினிமாவிலே இருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு பெண் அமைச்சர் சொல்கிறாங்க, வருங்கால பிரதம மந்திரியாக பிஎம் அண்ணன் விஜய் அவர்கள் வருவார், கண்டிப்பாக நடக்குங்கிறார். வேறு வரட்டும், வந்தால் வாழ்த்துக்கள் தான். ஆனால் இந்த மாதிரி கனவு எண்ணங்களில் தான் நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறது. இப்போ கவர்மெண்ட் மேகதாதை கர்நாடகா கட்டியே தீருவோன்னு சொல்லிட்டாரு சிவகுமார். அதுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல. 2வது, மழைக்காலம் வந்துருச்சு. வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்க போகுது. சென்னை அந்த ஏரியாலாம் நல்ல மழை பெய்யும். அதற்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல. இதை மாதிரி மக்களுக்கான திட்டங்களை செய்வதில் முனைப்பாக இல்லாமல் மீண்டும் எம்எல்ஏக்களை இங்கே இழுக்கிறது, அங்கே இழுக்கிறது, இந்த வேலையை தயவு செஞ்சு செய்யாதீங்க. அதிமுக கட்சிங்கிறது ஒரு ஆலமரம். அதை யாராலேயும் அழிக்க முடியாது. ஏன்னா அது புரட்சித் தலைவரால் கட்டி காக்கப்பட்டு, புரட்சித் தலைவர் அம்மாவாலும் கட்டி காக்கப்பட்ட இயக்கம். காலம் அதன் தலைவரை தேர்ந்தெடுத்து கொள்ளும். இப்பொழுது அண்ணன் எடப்பாடியாரை காலம் தேர்ந்தெடுத்துறதுக்கு இருக்குது. அதனால் அவருடைய செல்வாக்கு பெருகி கொண்டு வருகிறதுங்கிறதுனால நீங்கள் திருப்பியும் எம்எல்ஏக்களை வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசாதீங்க. ஒருபோதும் எதுவும் நடக்கப் போவதில்லை. மீண்டும் அதிமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுது. ஆமாம்,
நல்லது செய்யுங்க. இருக்கிற குறைஞ்ச நாள் இருந்தாலும் நல்லது மக்களுக்கு செய்கிறத பாருங்கள். அதனால் அந்த புரட்சித் தலைவர் சொன்ன மாதிரி, ஒரு மனிதன் எவ்வளோ நாள் வாழ்ந்தான் என்பதில் அர்த்தமில்லை, எப்படி வாழ்ந்தான் என்பதுதான். அதை உணர்ந்தால் தோல்வி இல்லை வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதை பாருங்கள். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் திருப்பி அதிமுக அழிக்க நினைக்காதீங்க. அதிமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. ஆமாம், நல்லது செஞ்சு நல்ல பேர் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆமாம், நீங்கள் முதல்வர் விஜயை உசுப்பேற்றி அவரை கொண்டு ஒரு முட்டு சந்தில் தான் நிறுத்த போகிறீங்கிறது தான் உண்மை. திருப்பியும் 10 எம்எல்ஏக்கள் வருவாங்க அப்படிங்கிறீங்க. எந்த இதில் வச்சு சொல்கிறீங்க அப்படிங்கிறது தெரியல. இதை மக்கள் எல்லாம் அந்த ஊடகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இப்போ எதுவுமே நீங்கள் ஒன்றும் செய்யலை. எதுவுமே இந்த பசங்க கல்லூரி 4000 கொடுக்குறேன்னு சொன்னீங்க. இந்த 4000 என்னாச்சுன்னு தெரியல. கார்டுக்கு 2500 கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அது என்னாச்சுன்னு தெரியல. மக்கள் எல்லாம் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. ஆனால் ஒரு மாற்றம் வந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓட்டு அடிச்சிட்டாங்க. அப்பயும் நீங்கள் முழு மெஜாரிட்டியில் இல்லை, 108 தான் இருக்கிறீங்க. அதுக்குள்ளேயும் மெஜாரிட்டியில் இருக்கிற மாதிரி உங்கள் அமைச்சர்கள்லாம் பேசுகிறாங்க. அதிமுகங்கிறது எவ்வளோ பெரிய இயக்கம். அந்த இயக்கத்தை தரக்குறைவாக பேசிகிட்டு இருக்கீங்க. கூடிய வரையில் இதற்கெல்லாம் மக்கள் பதில் சொல்வார்கள். நமது தொண்டர்கள் யாரும் சோர்ந்து விட வேண்டாம். கண்டிப்பாக நம்முடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் புரட்சித் தலைவர் ஆசீர்வாதத்தோடும், புரட்சித் தலைவர் அம்மா ஆசீர்வாதத்தோடும், மக்கள் ஆதரவோடும் கண்டிப்பாக விரைவில் வரும். இது நடக்கும், இது உண்மை. இன்றைய பாடல் என்னவென்றால், புரட்சித் தலைவர் கூறியது போல, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே அப்படிங்கிற பாடலை கேட்டுட்டு தைரியமாக இருங்கள், எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று கூறிக்கொண்டு, தங்களுடைய பணியை நாம் செய்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக விரைவில் ஆட்சி அமையும், இது உறுதி. நம்மளுடைய திட்டங்களை மேலும் மேலும் மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருங்கள். இன்றைக்கி தமிழ்நாடு இவ்வளோ முன்னேற்றமான மாநிலமாக இருக்குதுன்னா காரணம் அதுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி தான். 31 வருட ஆட்சியில் பல சாதனைகள் செய்திருக்கிறோம். அதை எல்லாத்தையும் மக்கள் மத்தியில் சொல்லி கொண்டிருந்தால் போதும். கண்டிப்பாக மக்கள் வருகின்ற தேர்தலில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய ஆதரவு அளிப்பார்கள். ஆமாம், ஏன்னா சட்டசபையில் பார்க்கும்பொழுது ஒரு பாட்டு மன்றம் பட்டிமன்றம் மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி சட்டசபை. அதில் தெளிவாக பேசுகிறது அண்ணன் எடப்பாடியார், அன்பு சகோதரி சௌமியா அவர்கள் தான். வேறு யாரும் எனக்கு தெரிந்த அளவுக்கு பேசுகிற மாதிரி தெரியல. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல கருத்துக்களை சட்டசபையில் டிஸ்கஸ் பண்ணுங்கள். பாட்டுக்கு பாடுற மாதிரி பாட்டு பாடிக்கொண்டே இருக்கக்கூடாது. நாட்டுடைய மக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். மழை காலம் நெருங்கிக்கிட்டே இருக்குது. இந்த 2 மாதத்தில் பயங்கர மழை வந்துடும். அந்த நேரம் என்ன பண்ண போகிறீங்க? இருக்கிற குளம் குட்டை எல்லாத்தையும் தூர்வாரி அதெல்லாம் சரி பண்ணுங்கள். அதை பாருங்கள். அதை விட்டுட்டு அதிமுக எப்படி அழிக்கலாம், அதிமுக எல்லாம் போயிடுச்சுன்னா திமுக நம்ம 2 பேரும் தானே இருக்கிறோம் அப்படி தப்பு கணக்கு போடாதீங்க. புரட்சித் தலைவருடைய ஆன்மா இருக்கும் வரை இந்த கட்சியை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது என்று உறுதி கூறுகிறேன். ஆகவே நமது தொண்டர்கள் எப்பொழுதும் எதற்கும் சோர்வடைய வேண்டாம். வெற்றி நமதே, நாளை நமதே என்று கூறிக்கொண்டு, புரட்சித் தலைவர் புகழ் வாழ்க, புரட்சித் தலைவர் அம்மா புகழ் வாழ்க, அண்ணன் எடப்பாடியார் வெற்றி பயணம் தொடரட்டும் என்று கூறிக்கொண்டு, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.